பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமார் அடிக்கடி கூட்டணி மாறி முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமார் அடிக்கடி கூட்டணி மாறி முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் அந்த மாநிலத்தை தாண்டி இந்தியா முழுவதிலுமே அவர் மீது ஒரு அரசியல் பார்வை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த விமர்சனங்களை அவர் மீண்டும் எதிர்கொண்டிருக்கிற நிலையில் அவர் மீண்டும் கூட்டணி மாறப்போகிறார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கான விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். வருங்காலத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேறு கூட்டணிக்கு மாறலாம் என எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவை விட்டு இனி தான் எங்கும் செல்லப் போவதில்லை என்றும், கூட்டணி மாறும்போது நானாக மாறவில்லை என்றும், எனது கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள்தான் என்னை மாற வைத்தார்கள் அல்லது அவர்களின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து கூட்டணியை இடமாறி வந்திருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் இனிமேல் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருப்பேன் என்றும், எனது கட்சி என்னை எங்கும் அங்கும் ஓரிரு முறைகள் மாற வைத்தாலும் இனி மீண்டும் அது நடக்கப் போவதில்லை. கடந்த காலத்தில் என்னை ஒரு குரங்காட்டிக்கு ஒப்பாக அவர்கள் இடமாற்ற செய்தார்கள், நானும் மாறியிருந்தேன். இனி நான் அப்படி மாறப்போவதில்லை என்பது போன்று அவர் உறுதியாக கூறியிருக்கிறார். மேலும் என்னை முதலில் முதல்வர் ஆக்கியது மறைந்த வாஜ்பாய் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். இதனை அடுத்து அவர் மீண்டும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்றும், பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்து அவர் பயணிக்க இருப்பதாகவும் கூட தற்போது அவருடைய வாக்குமூலத்தின் இடையே நாம் நம்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் இப்படி சொல்வது பலவேறு பரிணாமங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவருடைய கூட்டணி மாற்றத்திற்கு காரணங்களை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். இனி எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் இருக்கப் போகிறேன். 1980களில் மத்தியில் இருந்த பாரதிய 1990களின் மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த நிதிஷ்குமார் 2013ஆம் ஆண்டு அதிலிருந்து விலகிச் சென்றார். அதன் லாலு பிரசாத் யாதவ் கட்சிக்கு பின்பு அவர் கூட்டணி வைத்தார். 2017ஆம் ஆண்டு அதை உடைத்து மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணியில் அவர் ஐக்கியமானார். 2022ஆம் ஆண்டு வரை இந்த கூட்டணி நீடித்தது. அதன் பிறகு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டணியை உருவாக்கியவரே அவர்தான். கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பாக அங்கிருந்து வெளியேறி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இணைந்தார். ஆக இப்படி தடம் மாறுவது, இடம் மாறுவது, அதற்கு அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரா என்பது இன்னும் புரியவில்லை. ஆனாலும் இந்த செய்திகளின் மூலம் அவர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்போதும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடரப்போகிறேன், இனி நான் எப்போதும் மாறமாட்டேன் எனவும் அவர் உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். 90களில் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகித்த அவர் 13இல் மாறியதை போன்று, பின்பு லாலு பிரசாத்தோடு கூட்டணி வைத்து மாறியதை போன்று, இப்படி தொடர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், நம்பிக்கையின்மை இருக்கிறது. ஆனாலும் பீகார் தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமாக களமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இந்த முறை எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வாக்கு மக்கள் அடிப்படையிலான சதவீத கணக்கில் 40 விழுக்காடுகளை பெற்று தனி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவும் 18 விழுக்காடை பெற்று பிகே என்று சொன்னால் பிரசாந்த் கிஷோர் 15 விழுக்காடை பெற்ற நிதிஷ்குமார்
மூன்றாவது இடத்திலும் முதல்வர் யார் என்று அறிவிக்கப்படாத நிலத்தில் 10 விழுக்காடுகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்திலும் இருக்கிறதாக அண்மையில் மிக முக்கிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இடம் மாறுவது மட்டுமல்லாமல் வக்பு சட்டங்கள் போன்றவைகள் முஸ்லிம்களின் ஒரு வாக்கு வங்கியாக தன்னிடத்தில் வைத்து கொண்ட குருவி சமூகத்தை சார்ந்த நிதிஷ்குமாருக்கு தற்போது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அழுத்தங்களின் காரணமாகவும் தனது காலத்திற்கு பின்பு தன் மகனை அந்த கட்சியில் ஒரு பெரும் ஆளுமையாக உருவாக்குவதற்கு பாஜகவின் உதவி அவருக்கு தேர்ந்தெடுக்க தேவை என்ற நிலையில் அவர் தற்போது பாரதிய ஜனதாவில் தொடர்ந்து பயணிக்க முயற்சி எடுத்திருக்கிறார். இந்நிலையில் பஸ்வானுடைய சகோதரரும் அக்கூட்டணியிலிருந்து வெளியாகியிருக்கிறார். 5 நாடாளுமன்ற எம்பிக்கள் கொண்ட அவரும் வெளியாகியிருக்கிறார். முஸ்லிம்கள் மாஞ்சியின் தலைமையிலான தலித்துகள் இந்த வாக்குகள், அதே போன்று தேஜஸ்வி யாதவுடைய யாதவ் சமூகம் மற்றும் பொது சமூகங்கள் வாக்குகள் இந்த முறை பீகாரில் ஒரு நிலையான ஆட்சி உருவாக்கும். இந்த ஆண்டு இறுதியில் வரப்போகிற வெற்றி தோல்வி பாஜகவுக்கு மிக முக்கியம். ஹரியானா, அதே போன்று டெல்லி, மகாராஷ்டிரா மாநிலங்களில் புகழ்பெற்ற வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதிஷ்குமாரின் இந்த ஆருடம் தொடர்ந்து நான் பாஜகவிலே தொடரப்போகிறேன் என்கின்ற ஆருடம் எந்த அளவிற்கு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம்.